அனாமிகாவும் சித்ராவும் இந்த பிளான் போட்டு வந்து நம்ம மகாவோட கொத்து சாவியை வந்து எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வந்து கொத்து சாவியை எடுத்து பணத்தையும் வந்து 5,00,000 வந்து மகா பொறுப்பில் இருந்த பணத்தை 2,00,000 வந்து எடுத்துடுறாங்க. 3,00,000 மட்டும் வச்சிடுறாங்க. மகா மேலே தான் பழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி இந்த வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி கொத்து சாவியை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மகா வந்து தவற விட்டுட்டா பாருங்கள், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து கொடுக்குறாங்க ராஜலட்சுமி கிட்ட. ராஜலட்சுமி வந்து அவளை பற்றி தான் நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்களா, வேறு வேலையே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாவி வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து பணம் கேட்டு விட்டுருக்காரு 5,00,000, அந்த பணத்தை உடனே கட்டணுமா, வீட்டில் இருக்க பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாரு. உடனே ராஜலட்சுமி ஆமாம் 5,00,000 இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம், அப்புறம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு 5,00,000 எடுக்கிறாங்க. பார்த்தா 3,00,000 தான் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது 2,00,000 குறையுதே, மகா வேறு எதுக்கு எடுத்து கொடுத்துருப்பா, நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இந்தாங்க 3,00,000 இருக்குது, 2,00,000 குறையுது, 2,00,000 நான் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சொல்லிடுங்க சார் கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. எதுக்காக 2,00,000 குறையுது, மகா கிட்ட நேற்று தானே 5,00,000 கொடுத்தீங்க, இன்றைக்கி 2,00,000 குறையுதுன்றீங்க, மகா இந்த என்ன செலவு பண்ணான்னு உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. அது உனக்கு தேவையில்லாத வேலை, அவள் எதுக்காவது எடுத்திருப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எடுக்கிறா, ஆனால் சொல்ல மாட்டாளா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இந்நேரம் வேறு யாராவது செஞ்சிருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா, இப்போல்லாம் மகாவை ரொம்ப தான் தலைமை எடுத்துக்கி வச்சுன்னு ஆடுறீங்க அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. இங்கே பார், தேவையில்லாத பேசாத, புரியுதா, மகா எதுக்காக எடுத்தான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டால் தான் தெரியும், அதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத. வேற என்ன எடுத்திருப்பா, அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கா, எடுத்திருக்கான்னு சொல்லக்கூடாது, திருடி இருக்கான்னு சொல்லணும், சரியான திருட்டு மருமகன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற, ஏன் மருமக திருட்டு மருமகளா உனக்கு, எவ்வளோ தைரியமானதாக அந்த வார்த்தையை நீ சொல்லுவ, இங்கே பார், மகா என்ன வேணாலும் வந்து எனக்கு பிடிக்காமல் நடந்திருக்கலாம், ஆனால் அவள் எக்காரணம் கூட நேர்மையானவ, புரியுதா, அவள் ஒரு பைசா கூட இது வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து எடுத்துன்னு போனதே கிடையாது, அநியாயமாக ஒருத்தர் மேலே பழி போறிய உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ என்ன பழி போட்டுட்டேன், நான் உண்மையை தானே சொன்னேன், பின்ன 5,00,000 வச்சு 2,00,000 காணோன்னா பின்ன என்ன சொல்லுவாங்க, உண்மையில் அவள் திருடிட்டா தானே, இங்கே பார், திருட்டு வேலைலாம் சொன்னேன் அப்புறம் நல்லா இருக்காது காயத்ரி, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகி உடனே வந்து கூட சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சித்ரா வந்து இந்த பணத்தை நம்ம திருடி வச்சுருக்கோம், ஆனால் 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க, இதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. என்ன அக்கா இப்போ என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறீங்க, மகா பொறுப்பில் இந்த பணம் இல்லை, அது 2,00,000 காணோம்ல, அப்போது மகா தானே எடுத்துருக்கணும், அதனால தான் கேட்குறாங்க அப்படின்னோடனே, நீ வாய் முறியா சித்ரா, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, புரியுதா, நான் காயத்ரிக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க ராஜலட்சுமி. இங்கே பார் ராஜலட்சுமி, அப்படி சந்தேகம் பண்ணணும்னா முதல்ல ஓ மருமகளை தான் சந்தேகம் பண்ணணும். என்னது, அனாமிகாவை சந்தேகம் பண்ணணுமா, ஆமாம் சாவி எடுத்தது கொடுத்தது அவள் தானே, அப்போ அவள் பணத்தை எடுத்துருக்க கூடாதா அப்படின்னோடனே, எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, நான் பேச்சுக்கு சொன்னதுக்கே உனக்கு பொத்துக்குன்னு வருது கோவம், என் மருமகளை திருடின்னு சொல்கிறியே, அப்போ எனக்கு எப்படி வரும் கோவம், இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், புரியுதா, மகாவை பற்றி இங்கே வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், அவள் எப்படிப்பட்டவன் நேர்மையானவன் சொல்லிட்டு, தேவையில்லாமல் அவள் மேலே பழிய சுமத்தினா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. நான் பழி சுமத்துறேன்னா, அவங்க அம்மா வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எடுத்துமே கொடுத்துருப்பா அவள், ஏன் ஓ மருமகளுக்கு அம்மா வீடு இல்லையா, அங்கே கொடுத்துருக்க மாட்டாளா, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் அனாமிகாவை சந்தேகப்படுறீங்க, நான் சந்தேகப்படல, நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். இங்கே பார், மகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஏதோ அர்ஜென்ட்டுக்காக எடுத்திருக்கா, அப்படி எடுத்தாலும் தப்பே கிடையாது, புரியுதா, அதை அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான், அவள் என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் அவள் பதில் சொல்லிப்பா, அதை பார்த்துட்டு நீ உன் வேலையை பாரு, புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது, என் மருமகளை பற்றி இன்னொரு வாட்டி யாராவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி போயிடுறாங்க. செம்மையாக டென்ஷன் சித்ரா இருக்காங்க. பார்க்க தானே போகிறோம், கொஞ்ச நேரத்தை அவள் சாயம் விழுக்க போகுது, அப்போது வந்து கை கொட்டி நான் சிரிப்பேன் அப்படின்றாங்க. காயத்ரி அப்படி சொன்னோன்னே சித்ராவும் வந்து அனாமிகாவும் சிரிச்சுக்கிறாங்க. எப்படியோ பிரச்சனை வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகிடுது, வெளியவே வந்து நிற்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். அந்த டைமில் சூர்யா கார் வருது. சூர்யா பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு டிரைவர்கிட்ட. இல்லை சார், திடீர்னு வண்டி இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏன் முன்னாடியே உங்களுக்கு பார்க்க தெரியாதா, ஒரு லேடிஸ் எப்படி நிற்க வைப்பீங்க, சரி வா போகலாம் அப்படின்றாரு. நான் வர முடியாதுன்றாங்க. எதுக்கு வரமாட்டேங்கிறேன், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஏன் உங்கள் கூட வரணும், வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னோட, வர முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே நானே ட்ராப் பண்ணுறவா, நான் வர முடியாதுன்றல, வரப்புரிய பிள்ளையான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அவங்க அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. என்னடி வரேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு, ஏன் அம்மா வீட்டுக்கு கூட நான் நிம்மதியாக வரக்கூடாதா, சொல்லிட்டு தான் வரணுமான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன் இவ கோவமாக இருக்கா மாப்பிள்ள அப்படின்னோடனே, வாங்க மாப்பிள்ள டீ குடிக்கலான்றாங்க. இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட முடியுது.